நான் நிறைய ஆலயத்துக்கு போயிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு குறைபாடு எல்லாருடைய மனதில் இருக்குது. நிறைய பேர் கேட்க வேண்டிய கேள்வி அதுதான். ஆலயத்திலே அந்த கேள்வியை கேட்குறாங்க. நான் பூஜை பண்ணுற கோயிலில் கூட அதே தான். ஒரு 55 வயது மதிக்கத்தக்க நபர் வந்தார். அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னாரு. அர்ச்சனை பண்ணணும்னா பூஜை ஜாமான் வாங்கிட்டு வாங்கினேன். பூஜை ஜாமான்னா என்னன்னு கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த அளவு அர்ச்சனை செய்யலைன்னு அர்த்தம். அவர் அர்ச்சனை செய்திருந்தால் அந்த அர்ச்சனை பொருள் என்னன்னு அவனுக்கு தெரியும். அது தெரியாதனால அர்ச்சனை பொருள்னா என்னன்னு கேட்குறாரு. அப்படின்னா அப்போ வழிபாடு அவர் செய்யலை. அப்போ இறைவன் அவனுக்கு தானாகவே ஒரு ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்துறார். அப்போ அந்த கர்மா நீ அனுபவிக்க அனுபவிக்க என்ன செய்யும்? அதனுடைய விளைவு என்னைக்காவது ஒரு நாள் உன்னுடைய சேர்ந்து அடையும் அப்படின்னு சொல்றது. அதுதான் பெரியவங்க சொல்லிட்டே இருக்காங்க. எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் அப்படின்னு சொல்றது பழமொழி. அதுதான் நீ எதை விதைச்சிருக்கியோ அதுதான். அப்ப நான் கடவுளை கும்பிட எதுவுமே நடக்கணும், கும்பிட்ட உடனே எல்லாமே நடக்கணுங்கிற நினைக்கிறது பெரிய தவறு. நம்ம போன ஜென்ம கர்மா, நம்ம முன்னோருடைய கர்மா, எல்லாருடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆனால் மட்டுமே நம்மளுக்கு அதுக்குண்டான பலன் அடையும். ஒரே பிறவியில கோடீஸ்வரன் ஆனவன் உண்டு, கோடீஸ்வரன் ஆனவன் ஒரே பிறவியில் பிச்சைக்காரன் ஆனவன் உண்டு. இது ஒரு கர்மாவுடைய விளைவு தான். அப்போ நம்ம வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும் தவிர அது சலிப்படையக்கூடாது. எது நடந்தாலும் உங்களுடைய பூஜை புனஸ்காரம் ஜபங்கள் அனைத்தும் தவறாம செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு கைமேல பலன் கொடுக்கும். அதுவே நம்பிக்கையோடு செய்துங்க பூஜைகள். எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த இறைவன் நம்மளுக்கு காலப்போக்கில் கொடுப்பாருன்னு சொல்லி விடைபெறுகிறேன்.